அனைவருக்கும் வணக்கம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட குணாதிசயங்களை உடையவர்களா இருப்பாங்க, மேலும் எப்பேற்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க, இவருடைய தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி டிராக்ல அமையுது, இவருடைய குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் இவர்களுக்கெல்லாம் எப்படி அமையுது, கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க, மேலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எதுல எல்லாம் இவர்கள் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிடிக்ஷன் இந்த வீடியோ பதில ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 27 நட்சத்திர வரிசைகள்ல 26வது நட்சத்திரமாக வரக்கூடியதுதான் உத்திரட்டாதி நட்சத்திரம். நம்முடைய நட்சத்திராதிபதி சனி பகவான். சனி பகவானை அதிபதியாக கொண்ட 3வது சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம்னா அது நம்ம உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானை அதிபதியாக கொண்டு நீதிக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் உரிய ஒரு நட்சத்திரமாக கருதப்படுகிறது சாஸ்திரங்கள்ல. அடுத்தது பார்த்தோம்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய 4 பாதங்களும் மீன ராசியில வரும். ஆகவே உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தோம்னா மீன ராசிக்காரங்களா இருப்போம். மீன ராசிக்குரிய ஒரு அற்புதமான நட்சத்திரம். மேலும் மீன ராசி குரு பகவானுக்கு உரிய ஒரு ராசி. ஆகவே குரு பிளஸ் சனி இந்த காம்போ ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். பொதுவா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்துல வர்றதுனால எந்த சூழ்நிலையிலும் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. சிறந்த நீதிமானா இருப்பாங்க. உண்மைக்காக உயிரை கூட கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நடுநிலையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர்களா இருப்பாங்க. சொன்ன சொல்ல தவற மாட்டாங்க. கொடுக்கிற வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். அதிகமான வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. சொந்த ஊர்ல அதிகமா இருக்க மாட்டாங்க. வெளி இடங்கள் வெளி மாநிலங்களுக்கு அடிக்கடி டிராவல் பண்ணிட்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பயணங்கள் செய்யறதும் இவர்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் மிகுந்த சாமர்த்தியசாலிகளாக இருப்பாங்க. எந்த காரியத்தை எப்ப நகர்த்தணும், எந்த காரியத்தை எப்ப சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு யுத்திலாம் தெரிந்தவர்களா இருப்பாங்க. மேலும் மற்றவர்களை கவர்ந்து ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தத்தன்மை உடையவர்கள். அதனால இவர்களை சுத்தி எப்போதுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எந்த துறையில இவர்கள் போனாலும் அந்த துறையில இருக்கிற பெரிய தலைகளை அப்படியே கவர்ந்து இழுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு காந்தத்தன்மை உடையவர்களா இருப்பாங்க. மேலும் இவருடைய தோற்ற அமைப்பும் மிகவும் சிறப்பாக இருக்கும். காந்தத்தன்மை உடையதா இருக்கும். மற்றவர்களை கவரும் வண்ணம் இவருடைய தோற்ற அமைப்பு இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா மென்மையான குணம் உடையவர்களா இருப்பாங்க. தூய்மையான மனம் உடையவர்களா இருப்பாங்க. எல்லாருக்கும் நல்ல விஷயமே நடக்கணும் அப்படின்னு எண்ணக்கூடிய ஒரு தூய்மையான உள்ளம் படைத்தவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா தோல்வியில கண்டு அஞ்ச மாட்டார்கள். தோல்விகளை பார்த்து அப்படியே துவண்டு போற குணம் இவர்கள்ட்ட சுத்தமா இருக்காது. எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பலம் மனநிலை இதெல்லாம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த தோர்த்து நிற்கிறவர்களுக்கு நிறைய ஆறுதல்களை சொல்லி அவர்களையும் வெற்றி அடைய வைப்பாங்க. இந்த போதனை தன்மையும் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். இவர்கள்ட்ட சாதுவான குணம் அதிகமாக இருந்தாலுமே கூட கோபம் வந்துட்டுனா முரட்டுத்தனம் அப்படிங்கிறது வெளிப்படும். கோபம் வந்துட்டுனா என்ன பண்றாங்கன்னே தெரியாது. அடுத்தது பார்த்தோம்னா யாருக்கும் எப்போதுமே ஒரு போலியான வாழ்க்கையை வாழ மாட்டாங்க. யதார்த்தமா வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நண்பர்கள் அதிகமாக இருந்தாலுமே கூட அவர்களுடைய உதவிகளை பெரும்பாலும் எதிர்பார்க்க மாட்டாங்க. மேலும் நண்பர்களுக்கு அதிகமா செலவு செய்யக்கூடியவர்கள், நண்பர்களுக்காக அதிக உதவிகளை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா பெரும்பாலும் அவர்கள்ட்ட இருந்து இவர்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல விடாப்பிடியே இருந்து அதுல வெற்றி அடையக்கூடிய ஒரு வல்லமை படுத்தவர்களா இருப்பாங்க. பேச்சில் எப்போதுமே ஒரு வேகமும் விவேகமும் நிறைந்திருக்கும். நல்ல ஒரு பேச்சாற்றல், பேச்சால பலரை கவர்ந்து ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை, மேலும் பேச்சின் மூலமா பல விஷயங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சாமர்த்திய தன்மை இதெல்லாம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். இவருடைய பேச்சு தான் இவர்களுக்கு ஒரு பெரிய பலமாவே இருக்கும். அதே போல அதிகமா பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. பேச்சை விட அதிகமா செயல்ல இறங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. யாருக்காகவும் தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளாத சிறப்பான ஒரு பண்பு உடையவர்கள். எதற்காகவும் தன்னுடைய குணத்தை மாத்திக்க மாட்டாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த குரு பகவானுடைய ராசியில சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அதிகமா கனவு உலகத்துல மிதக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எதையாச்சும் எனி டைம் திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. யோசிச்சுட்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல இன்னொரு விஷயத்திலையும் கவனம் செலுத்துவாங்க. அதிகமா தான் கனவு காண்றோம் அப்படிங்கறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நிழல் காலத்துல வாழ வேண்டும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா தியாக குணம் அதிகமா இருக்கும். பெருந்தன்மையான ஒரு மனம் படைத்தவர்களா இருப்பாங்க. மற்றவர்களுக்காக எதையும் தியாகம் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான தன்மை உடையவர்களா இருப்பாங்க. மேலும் இவருடைய தியாகத்தன்மையால மற்றவர்களால பாராட்டக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. மற்றவர்கள் நல்ல புகழக்கூடிய ஒரு இடத்துக்கு இவர்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். மேலும் தாராளமா ஒரு நல்ல விஷயத்துக்கு நன்கொடை எல்லாம் வாரி வழங்குவாங்க. மேலும் இவர்களுக்கே உரிய ஒரு நல்ல அந்த ஒரு மனப்பான்மையால சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு மரியாதையும் மதிப்பும் இவர்களுக்கு ஒரு தனித்துவமா கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த தான தர்ம சிந்தனை அதிகமா இருக்கும். நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்யறதுல ஈடுபாடு இவர்களுக்கு அதிக அளவுல இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தொலைநோக்கு சிந்தனையோடு அணுகக்கூடிய ஒரு சிறந்த மனிதர்களா இருப்பாங்க. இதனாலேயே சாதாரண நிலையில இருந்தா
இருந்தாலுமே படிப்படியாக உயர்ந்து வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் சொந்த முயற்சியால முன்னுக்கு வரக்கூடிய ஒரு தனித்துவம் இவர்கள்ட்ட சிறப்பான முறையில் இருக்கும். பெரும்பாலும் பேச்சை குறைக்க வேண்டும் நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதிகமா பேசுறத விரும்ப மாட்டாங்க. பெரும்பாலும் பேச்சை குறைச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இவர்கள் தொட்ட விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரும், தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைராசிக்காரரா இருப்பாங்க. எல்லாமே தெரிந்தாலும் அலட்டி கொள்ள மாட்டாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி அப்படி பாவனைகளோட செயல்படக்கூடியவர்கள். பல விஷயங்களை அறிந்திருந்தாலும் அது பெருசா அதை நினைச்சலாம் அலட்டிக்க மாட்டாங்க. நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்த மாதிரி போலியான வாழ்க்கையை வாழ தெரியாதவர்களா இருப்பாங்க. நான் இப்படிதான், பிடிச்சிருந்தா இருங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நேர்மையான குணமும் நீதிக்கு அடிபணியக்கூடிய ஒரு குணமும் படைத்தவர்களா இருப்பாங்க. இவர்கள பெரும்பாலானவர்கள் பார்த்தோம்னா கூச்ச சுபாவம் அதிகமா உடையவர்களா இருப்பாங்க. இது சில சமயங்கள்ல கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்ண வைக்கிறதும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா இவர்கள சிலர் பார்த்தோம்னா சிறு வயதிலேயே பெற்றோர்களை பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். அடுத்தது பார்த்தோம்னாக்கா வானவியல், மருத்துவம், ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், வங்கித்துறை சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களா இருப்பாங்க. இவர்களுடைய நண்பர்கள் வட்டாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா வாழ்க்கை துணையுடைய அன்பு அதிகமா எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சொந்த வாகனங்களே இருந்தாலும் நடந்து செல்றது தான் விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. எளிமையை கையாள வேண்டும், எளிமையா அப்படியே காத்தோர நடந்து போலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த மரம், செடி, கொடி இதெல்லாம் அமைந்த ஒரு அமைதியான சூழ்நிலையில வாழ வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. அடிக்கடி வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் இருப்பாங்க. மேலும் இவர்கள ஒரு சிலர் பார்த்தோம்னா வயதான காலத்துல துறவரத்துல ஈடுபாடு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சற்று சுமாராக செயல்படக்கூடியவர்களா தான் இருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே கூட இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு அறிவு அறிஞர்களுக்கு நிகரான ஒரு அறிவாக இருக்கும். யாரும் யோசிக்க முடியாத பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இவர்களுக்குள்ள இருக்கும். படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்மியா இருந்தாலுமே இவருடைய செயல்களும் இவருடைய சிந்தனைகளும் ஒரு அறிஞருக்கு நிகராக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா பல விஷயங்களையும் கற்று நிபுணர் ஆகக்கூடிய ஒரு சிறப்பு தன்மை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. ஆகவே எந்த துறையா இருந்தாலும் அதுல சிறப்பான ஒரு புரிதலையும் சிறப்பான ஒரு அறிவையும் பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த நுண்கலைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஈர்ப்பு அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த அதிகமான புத்தகங்களை எழுதக்கூடிய திறன் பெற்றவர்களா இருப்பாங்க. இவங்கள பலர் பார்த்தோம்னா நல்ல ஒரு புத்தக எழுத்தாளர்களா இருப்பாங்க. நல்ல ஒரு தத்துவங்கள் எழுதக்கூடியவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் இவர்களுக்கே உரிய ஒரு தனித்தன்மையா இருக்கு. கல்வி சார்ந்த விஷயங்கள சற்று சுமாராக இருந்தாலுமே இவருடைய அறிவு அப்படிங்கிறது அறிஞர்களுக்கு நிகராக இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னாக்கா தொழில் சார்ந்த விஷயங்கள், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கு பெரும்பாலும் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா தர்மத்தின் வழியில சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களா இருப்பாங்க. எதுவுமே எனக்கு இலவசமா வேண்டாம், நான் போடுற உழைப்புக்கான எனக்கான ஊதியம் கிடைச்சா போதும், நீதிக்கு மீறி எந்த ஒரு பொருளாதாரமும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு கொள்கையோட வாழக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்கள ஒரு சிலர் பார்த்தோம்னா சட்டம் பயிலக்கூடியவர்களா இருப்பாங்க. சட்டத்துறை சார்ந்த விஷயங்கள்ல புகழடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது இந்த பத்திரிகை ஆசிரியர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த வானவியல், ஜோதிடத்துறை சார்ந்த விஷயங்கள், மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள், வங்கி பணி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பணிபுரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா இந்த பள்ளி, கல்லூரி, கட்டுமான நிறுவனங்கள், மேலும் இந்த சிட்பண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், பதிப்பகம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சொந்தமாக நடத்தக்கூடிய ஒரு தொழில்களாக இருக்கு. இந்த துறை சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்துல இவர்கள் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெரும்பாலானவர்கள் பார்த்தோம்னா வெளியூர், வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கக்கூடிய யோகம் உடையவர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் வெளிநாடு, வெளியூருக்கு போறதுதான் இவர்களுக்கு சிறப்பு. அங்கதான் இவர்கள் சிறப்படைவாங்க. சொந்த ஊரை விட வெளியிடங்கள்ல தான் இவர்கள் சிறப்படைகிறார்கள். அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பொதுவாக அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணை மேலையும் சரி, பிள்ளைகள் மேலையும் சரி அதிகமான பாசம் வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆகவே திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்க்கை துணைக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அர்ப்பணிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த கலாச்சாரம், பண்பாடு சார்ந்த விஷயங்கள்ல தவறாமல் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் அதிகமாக வாழ்க்கை முறையில கலந்திருக்கும். எல்லா வசதிகளும் இருந்தாலுமே கூட எளிமையாக வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தாயின் மீது அதிகமான பாசமும் பற்றும் உடையவர்களா இருப்பாங்க. மேலும் இயற்கையான சூழல்ல வீடுகளை அமைத்து அமைதியாக வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். அடிக்கடி பயணங்களை மேற்கொண்டு மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு செயல்பாடு உடையவர்களா இருப்பாங்க. அடுத்ததாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எதுல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு தொடக்க திசையே பார்த்தோம்னாக்கா அதாவது இவர்கள் பிறந்த கால ஜனன கால திசை என்னன்னு பார்த்தோம்னா சனி திசை. சனியுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சனி பகவானுடைய திசை தான் உங்களுக்கு பிறந்த கால திசையாக இருக்கும். ஆகவே இந்த நீர் தொடர்பான விஷயங்கள்ல ஏதாச்சும் கண்டங்களோ பாதிப்புகளோ ஏற்பட்டு நீங்கி இருக்கலாம். மேலும் இப்போ உங்களுக்கு சனி திசை நடந்துட்டு இருக்க சின்ன பையனா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நீர் சார்ந்த விஷயங்கள ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுல கவனமா இருக்கணும். பொதுவாக
பொதுவாவே சனி பகவான் ஆதிக்கம் அப்படின்னு வந்துனாலே நீர் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும். அடுத்து பார்த்தோம்னா அந்த அஜீரணம் சார்ந்த கோளாறு, மேல இந்த கை கால்கள் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கை கால்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா அந்த கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், மேலும் உள்ளுறுப்புகள் ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆரம்ப திசையே சனி பகவானுடைய திசை அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் ஒரு பாதிப்புகள் இருக்கும். அதுக்காக ஏதாச்சும் மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அதிகமான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால அந்த உள்ளுறுப்புகள் ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. பெரும்பாலும் இவர்கள் இயற்கையான முறையை விரும்புறாங்க. இயற்கையான சூழல்ல வாழ்க்கையை நடத்தணும், இயற்கையான உணவு முறைகளை உண்ணணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. காரணம் என்னன்னா சின்ன வயதிலேயே உடல் ஆரோக்கிய ரீதியா பல மாற்றங்களை சந்தித்து இருப்பாங்க. இதுவே உடைய சிந்தனை மாற்றத்துக்கு ஒரு அடித்தளமா அமையுது. ஆகவே பிற்பகுதியில நல்ல ஒரு இயற்கையான சூழல்ல இயற்கையான உணவு முறையை நம்ம அமைச்சுக்கணும், கரெக்டான டயட்ல டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். எனவே இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சொல்லியிருக்க விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இதுவரைக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தக்கூடிய பொதுவான சிறப்பு பலன்களை பார்த்தோம். அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாத வாரியான சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம். அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல மொத்தம் 4 பாதங்கள் இருக்கு. இந்த ஒரு பாதத்துல பிறந்தவர்களும் சற்று மாறுபட்டவர்களா இருப்பாங்க. ஒருத்தரை காட்டிலும் ஒருத்தர் சற்று மாறுபட்டவர்களா இருப்பாங்க. ஆகவே இந்த பாத வாரியான பலன்களை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீடைலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு டெஃபினட்டா கிடைக்கும். ஆகவே நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துல எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை எடுத்து ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. எனக்கு மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா எல்லாருக்கும் என்ன நட்சத்திரம் தெரியுது, ஆனா எந்த பாதத்துல பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுக்கு தெரியறது இல்ல. ஆகவே நீங்க என்ன நட்சத்திரம் எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத ஒரு வாட்டி உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை எடுத்து ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அந்த புரிதலோட அந்த பாத வாரியான பலன்களை எடுத்து கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். முதலாவதாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தக்கூடிய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், இவருடைய சிறப்பு தன்மைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய நட்சத்திராதிபதி சனி பகவான், ராசிதிபதி குரு பகவான், மேலும் நவாம்சாதிபதி சூரிய பகவான். ஆகவே நவாம்சாதிபதி சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியவர்கள் இந்த 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். மேலும் 3 கிரகங்களுடைய காம்போ வரும். அதாவது சனி பகவான் பிளஸ் குரு பகவான் பிளஸ் சூரிய பகவான், இந்த 3 கிரகத்துடைய கலவையான பலன்கள் தான் இந்த உத்திரட்டாதி 1ஆம் பாதம் அப்படிங்கிறது. ஆகவே இந்த 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவர்களா இருப்பாங்க. மேலும் அதிகாரம் செலுத்துவதை விரும்ப மாட்டார்கள். உண்மை மட்டுமே நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்றவர்களும் தாங்கிட்ட உண்மையா நடந்துக்கணும் எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தவறுகள் செய்பவர்களை கண்டால் அவர்களை திருத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பீங்க. அப்படி அவங்களை திருத்த முடியலனா அவங்களை விட்டு ஒதுங்கி இருப்பீங்க. மேலும் தன்னம்பிக்கை உடையவர்கள், பலருக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. பல விஷயத்தை செய்யறதை விட ஒரு விஷயத்தை வித்தியாசமான முறையில ரொம்ப சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் பலவிதமான பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு பாக்கியம் இவர்களுக்கு உண்டு. மற்றவர்களுக்கு உதவி செய்வது அப்படின்னாக்கா அதுக்காக தயங்காமல் உதவி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. யாராச்சும் உதவின்னு கேட்டு வந்தா தயக்கமே கொள்ள மாட்டாங்க. என்ன உதவியா இருந்தாலும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை படைத்தவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா பிரபலமானவர்களுடைய நட்பை பெற்றவர்களா இருப்பாங்க. நல்ல பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அடுத்தது பார்த்தோம்னா இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணையிடமும் பிள்ளைகளிடமும் அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உடையவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் இந்த 1ஆம் பாதத்துக்குரிய சிறப்பு தன்மைகளாக பார்க்க அடுத்தாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் பிறந்தக்கூடிய சிறப்பு தன்மைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய நட்சத்திராதிபதி சனி பகவான், ராசிதிபதி குரு பகவான், நவாம்சாதிபதி புதன் பகவான். எனவே இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சனி பிளஸ் குரு பிளஸ் புதன் இந்த காம்போல வருவாங்க. ஆகவே புதன் பகவானுடைய நவாம்சத்தில் பிறந்த இவர்கள் வந்துட்டு தொன்மையான கலாச்சாரங்கள் மேல அதிகமான பற்று உடையவர்களா இருப்பாங்க. மேலும் பண்பாடு சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக விருப்பம் உடையவர்களா இருப்பாங்க. பள்ளி கல்லூரிகள்ல படிக்கும் போதே போட்டிகள்ல கலந்து கொண்டு பரிசுகளை பெறக்கூடிய, பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு பாக்கியம் படைத்தவர்களா இருப்பாங்க. ஆனா கூச்ச சுபாவம் அதிகமாக உடையவர்களா இருப்பாங்க. திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் வாழ்க்கை துணையின் திறமைகள் எல்லாம் தெரிந்து கொண்டு அவர்களை ஊக்குவிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தேசப்பற்று, மொழி பற்று இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்றதோட இவர்களும் அந்த அறிவுரைப்படியே நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேலும் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில விஷயங்களை மற்றவர்கள்ட்ட திணிக்க மாட்டாங்க. புகழ்ச்சியை விரும்ப மாட்டார்கள். தொடங்கிய வேலையை முடிக்கும் வரைக்கும் அதுல அதிகமான கவனத்தை செலுத்தி அதை முடித்து காட்டுவார்கள். அடுத்தது பார்த்தோம்னா நண்பர்களுக்காக அதிகமா செலவு செய்யக்கூடிய குணம் படைத்தவர்களா இருப்பாங்க. இவருடைய பிள்ளைகளிடம் கூட நண்பர்களைப் போல பழகக்கூடிய ஒரு சுபாவம் உடையவர்களா இருப்பாங்க. மேலும் இவருடைய பிள்ளைகளுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவருடைய திறமைகளை சமயம் வரும்போது காத்திருந்து வெளிக்காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் அந்த 2ஆம் பாதத்துல பிறந்தக்கூடிய சிறப்பு தன்மைகளா பார்க்கப்படுது.
அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்துல பிறந்தக்கூடிய சிறப்பு தன்மைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய நட்சத்திராதிபதி சனி பகவான், ராசிதிபதி குரு பகவான், மேலும் நவாம்சாதிபதி சுக்கிர பகவான். ஆகவே சனி பிளஸ் குரு பிளஸ் சுக்கிரன் இந்த காம்போல இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் வருவாங்க. ஆகவே சுக்கிரனை நவாம்சாதிபதியாக பெற்றிருக்கிறதுனால இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் சிறு வயது முதலே துருதுருன்னு இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ரொம்ப துடிதுடிப்பா ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. எப்போதும் எதையாச்சும் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே சரி அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாம அதுல ஏதாச்சும் நம்மளால மாறுபட்ட முறையில பண்ண முடியுமா, கிரியேட்டிவா ஏதாச்சும் வேற ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு சிந்தித்து அந்த விஷயத்தை சிறப்பான முறையில செய்து மற்றவர்களுடைய கவனத்தை எளிதில் கவரக்கூடியவர்களா இருப்பாங்க. தனித்துவமா செய்யக்கூடிய அந்த ஒரு செயல்பாடுகள் இவர்களை மிகவும் தனித்துவமா காட்டுது. அனைவரிடமும் அன்பாகவும் ஆறுதலாகவும் பேசி மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்போதும் மகிழ்ச்சியாக காணப்படக்கூடிய ஒரு குணம் படைத்தவர்களா இருப்பாங்க. இவர்களை சுற்றி எப்போதுமே ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். தெய்வ பக்தி நிறைந்தவர்களாக இருப்பாங்க. இயற்கை எழில் சூழ்ந்த விஷயங்கள்ல அதிகமான கவனம் இருக்கவர்களுக்கு அதை பெருசா விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் அடிக்கடி அந்த இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு சென்று வருவதை விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த கலைகளை ரசிக்கிறது, அதை கற்றுக்கொள்றது இதுலதான் ஆர்வம் அதிகமா இருக்கும் இவர்களுக்கு. உடன் பிறந்தவர்களை நேசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அவர்களுக்காக எதையும் செய்யறதுக்கு தயங்க மாட்டார்கள். மேலும் பல மொழிகளை கற்று தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு பாகியம் படைத்தவர்கள். மேக்சிமம் பார்த்தோம்னா இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு அடிஷனலா ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் ஆச்சும் தெரிஞ்சிருக்கும். ஆகவே பல மொழிகளிலும் தேர்ச்சி பெறக்கூடிய பாகியம் இவர்களுக்கு உண்டு. இவர்கள் ஒரு சிலர் பார்த்தோம்னா எழுத்து துறையில பெரிய புகழையும் பெயரையும் பெறக்கூடிய பாகியம் படைத்தவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் அந்த 3ஆம் பாதத்துக்குரிய ஒரு சிறப்பு தன்மைகளா இருக்கு. அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்தக்கூடிய சிறப்பு தன்மைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய நட்சத்திராதிபதி சனி பகவான், ராசிதிபதி குரு பகவான், நவாம்சாதிபதி செவ்வாய் பகவான். ஆகவே இந்த 4ஆம் பாதம் எந்த காம்போல வருதுன்னா சனி பிளஸ் குரு பிளஸ் செவ்வாய் இந்த காம்போல வருவாங்க. ஆகவே இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல ஒரு அறிவாற்றல் மிக்கவர்களா இருப்பாங்க. நல்ல ஒரு விவேகமான ஒரு குணம் படைத்தவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு செயலையும் விவேகமா செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் இவர்கள்ட்ட இருக்கும். விவாதங்கள்ல வெற்றி பெறக்கூடியவர்கள். ஆகவே இவர்கள் அந்த பேச்சு சார்ந்த தொழில் ஏதாச்சும் எடுத்து பண்றாங்கன்னா அதுல பெரிய அளவுல வெற்றி அடைவாங்க. இவருடைய கண்கள் எப்போதுமே அந்த செவ்வரியோடு காணப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சிவந்து காணப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடிக்கடி கோபம் வரும். முன்கோபம் அதிகமா வரும் இவர்களுக்கு. ஏன்னா செவ்வாய் நவாம்ச அதிபதி அப்படிங்கிறதுனால முன்கோபம் அடிக்கடி வரும். நல்ல குணங்களை பெற்றிருக்கக்கூடியவர்கள். அதாவது கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல எந்த அளவுக்கு கோபப்படுறாங்களோ அதை தாண்டின ஒரு நல்ல ஒரு குணம் படைத்தவர்களா இருப்பாங்க. அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்றவருடைய கஷ்டங்களை பார்த்துட்டாக இவரால் தாங்க முடியாது. அப்படியே தார தாரியா கண்ணில் தண்ணி கொட்டும். ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த பண்பாடு கலாச்சாரம் இதுல எல்லாம் அதிகமான ஒரு மதிப்பு வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த பண்பாடு கலாச்சாரப்படி நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஜல்லிக்கட்டு போன்ற விளையாட்டுகள்ல ஆர்வமாக கலந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதாவது இந்த வீரம் பண்பாடு சார்ந்த அந்த ஒரு விளையாட்டுகள் எல்லாம் அதிகமா கலந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னாக்கா பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாங்க. பெற்றோர்களுக்காக அனைத்தையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. பெற்றோர்கள் மேல அதிகமான பாசமுடையவர்களா இருப்பாங்க. அடுத்தது திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மேலும் பிள்ளைகளிடம் அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அந்த ஊர் பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆர்வத்தோட கலந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்து இந்த ஆபத்துல சிக்கி கொண்டவர்களை காப்பாற்றுறதுல துடிதுடிப்பா இருப்பாங்க. எப்போதும் எதையாச்சும் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். ஏதாச்சும் ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே இருப்பாங்க. அடுத்தது பிள்ளைகள் சரியாக நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் எந்த தவறும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு விடாப்பிடியா பிடிவாதமா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் பிள்ளைகளை சரியான வழியில வழி நடத்தணும், சரியான வழியில வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் பிள்ளைகள் ஏதாச்சும் தவறு செஞ்சுட்டாக அதை கண்டிக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. கண்டிச்சு சரியான நிலைக்கு கொண்டு வருவாங்க. இதெல்லாம் அந்த 4ஆம் பாதத்துல பிறந்தக்கூடிய ஒரு சிறப்பு தன்மையாக பார்க்கப்படுது. இதுவரைக்கும் இந்த பாத வாரியான பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்தோம். அடுத்ததாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபடுறது ரொம்ப சிறப்பு, எந்த தெய்வத்தை வழிபட்டு வர்றது நமக்கு மன அமைதியும் மன நிம்மதியும் ஒரு தெளிவான ஒரு மனநிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால முதல்ல நம்ம ஆஞ்சநேயரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆகவே வாரத்துல ஒரு வாட்டியோ அப்படின்னா மாதத்துல ஒரு வாட்டியோ ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும். அடுத்தது விநாயகர் வழிபாடு. தினமும் விநாயகரை வழிபடுறது உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வளர்ச்சியும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இது நமக்கு வந்து ஒரு மன அமைதியை ஏற்படுத்தும். பொதுவா தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய மன அமைதியை நம்ம கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு செயல்முறைகள் தான். இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்முடைய மன ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு சயின்ஸ் ரீதியாகவும் சரி செயல்முறைகள் ரீதியாகவும் சரி நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு. ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரியமா நமக்கு போதித்து வந்த ஒரு முறை தான் ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிறது. சிம்பிளான ஒரே விஷயம். நம்மளுடைய மனம் ரொம்ப கலக்கத்துல இருக்கு, குழப்பத்துல இருக்கு, தெளிவில்லாம இருக்கு, ஏதோ கவலையில இருக்கு, வாழ்க்கையில் அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல, பலவிதமான குழப்பம் என்ன சுத்தி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மனதை
அமைதிப்படுத்தி சிந்தனையை திசை திருப்ப வேண்டும் அப்படிங்கிறது அந்த தெய்வ வழிபாட்டோட ஒரு கான்செப்டா இருக்கு. அதாவது ஆல்ரெடி ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருப்பீங்க, அந்த பிரச்சனையை கொஞ்ச நேரம் மறந்துட்டு தெய்வத்து மேல சிந்தனையை ஒருமுகப்படுத்தும். அப்படின்னா வேற ஏதோ ஒரு பொருள் மேல உங்களுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தணும். அப்படி ஒருமுகப்படுத்தும் போது பழைய பிரச்சனைகள் அந்த நினைவுகள் அப்படியே குறைஞ்சிரும். அந்த குறையிற நிலையில நமக்கு ஒரு மன அமைதியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மன அமைதியான சூழ்நிலையில புதிய சிந்தனைகள் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த புதிய சிந்தனைகள் பழைய பிரச்சனைக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துரும். அதே போல ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ணணும், எதிர்காலத்துல நம்ம எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவையும் கொடுத்துரும். ஆகவே மன அமைதி தான் எல்லாத்துக்குமே ஆணிவேரா இருக்கு. நம்முடைய வெற்றிக்கும் சரி, நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஆணிவேறு நம்மளுடைய மன ஆரோக்கியம் தான். ஆகவே மனம் அது செம்மையானால் வாழ்க்கை அனைத்தும் செம்மையாகும். வாழ்க்கையில நீங்க நினைத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு செம்மையாக அமையும். ஆகவே மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய டெய்லி ரொட்டீன்ல இந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிருக்காங்க. எனவே இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல நிறைய வழிமுறைகள் வந்துட்டு உங்களுக்கு எது கரெக்டா இருக்கும், உங்களுடைய மூளை எதை ஏத்துக்குதோ அந்த விஷயத்துல கவனம் செலுத்தி உங்களுடைய மன அமைதியை தக்க வச்சுக்கோங்க. ஏன்னா மன ஆரோக்கியம் சரியா இருந்தாதான் உடல் ஆரோக்கியம் சரியா இருக்கும். உடல் ஆரோக்கியம் சரியா இருந்தாதான் நம்முடைய செயல்பாடுகள் சரியா இருக்கும், ஆரோக்கியமானதாக இருக்கும். நல்ல ஒரு ஆரோக்கியமான செயல்பாடுகள் தான் ஆரோக்கியமான வெற்றியும் மகிழ்ச்சியான வெற்றியும் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ஆகவே இது எல்லாத்துக்கும் ஆணிவர் எங்க இருக்குனாக்கா நம்மளுடைய மன ஆரோக்கியத்துல இருக்கு. மனதை எப்போதும் அமைதியா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுக்கு தெய்வ வழிபாடு ஒரு முறை. உங்களுக்கு எந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ் ஆகுதோ, உங்களுக்கு எந்த முறை உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு தோணுதோ அந்த முறையை நீங்க செயல்படுத்தி உங்களுடைய மன அமைதியை தக்க வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்பிக்கையோட அந்த விஷயத்தை செய்யணும். தெய்வ வழிபாடு பண்ணாலும் முழு நம்பிக்கையோட செய்யணும். இல்ல நீங்க வேற ஏதாச்சும் டெக்னிக் மூலமா நீங்க பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை முழுமையா நம்பணும். அப்போதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆகவே ஆழமான நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெய்வ வழிபாடு பண்ணாலும் சரி, வேற டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, ஆழமா நம்பணும் அதை. ஆகவே நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யும் போது அதுல நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அடுத்ததாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எந்த ஆலயங்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறையாச்சும் போயிட்டு வருது சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சோளிங்கர் சென்று வரலாம். அடுத்தது பிள்ளையார்பட்டி சென்று வரலாம். முக்கியமா பிள்ளையார்பட்டி போயிட்டு வரலாம், ரொம்ப ரொம்ப விசேஷம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிள்ளையார்பட்டி போயிட்டு விநாயகரை நம்ம தரிசித்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது எல்லாத்தையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்க குலதெய்வத்தை வழிபட்டு வரணும். உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு, வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு உங்களுடைய காலடி தடத்தை அந்த இடத்துல பதிச்சுட்டு வரணும். ஏன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய காலடி தடம் காலங்காலமா பதிந்த இடம் அது. அந்த இடத்துக்கு நீங்களும் போகும்போது வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு காஸ்மிக் எனர்ஜி நிச்சயமாக கிடைக்குது. அது நம்மளால வார்த்தைகளால அதை விவரிச்சு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு புரிதலற்ற ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஆகவே வருஷத்துக்கு ஒரு வாட்டி குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு உங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று மன அமைதியும் பெற்று நம்ம ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போது அதுல நம்ம முழு நம்பிக்கையோட கவனத்தை செலுத்தி வெற்றி அடைகிறதுக்கான ஒரு வழிகளை ஏற்படுத்தி கொடுக்குது. ஆகவே குலதெய்வ வழிபாடையும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நீங்க கரெக்டா ப்ராப்பரா நீங்க நம்பிக்கையோட செய்து வரும்போது நமக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஓவரால் அந்த பதிவுல உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை பார்த்திருக்கோம். மேலும் பாதவாரியான சிறப்பு பலன்களை பார்த்திருக்கோம். எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு, எந்த தலங்களுக்கு போயிட்டு வருது சிறப்பு அப்படிங்கறத ரொம்ப டீடைலா பார்த்திருக்கோம். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த நட்சத்திரம் சார்ந்த வகையில வேற என்னென்ன விஷயங்களா நீங்க எதிர்பார்க்கறீங்க, வேற என்ன டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க அது சார்ந்த ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நிச்சயமா வீடியோவா ரிலீஸ் பண்றோம். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராசி லக்னம் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பொது பலன்கள் இதெல்லாமே ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளனேஷனோட ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளையும் ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் இந்த ராசி லக்னம் இந்த ரெண்டையுமாச்சும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலுமே இந்த நட்சத்திர பலன்கள்ல ஒரு 50 to 80% உங்க லைஃபோட கம்பேர் ஆகுனாலே அது பெரிய விஷயம் தான். மிச்சம் இருக்கிற அந்த 50% அப்படி இல்லனா மிச்சம் இருக்கிற அந்த 20% எங்க போய் நம்ம பார்த்து அந்த முழு பலன்களையும் நம்ம எடுத்துக்கணும்னாக்கா நம்முடைய ராசி லக்னம். ஏன்னா ஒருத்தரும் ஒரு ராசி ஒரு லக்னத்துல பிறந்திருப்போம். ரொம்ப ரேரான பர்சன்ஸ் தான் ஒரே ராசி ஒரே லக்னத்துல பிறந்திருப்பாங்க. ஆகவே 100% ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு வேணும்னாக்கா நட்சத்திர பலன் பார்த்துட்டு உடைய ராசி லக்னம் இதையும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணும்போது உங்களுக்கு அதுலயும் கொஞ்சம் கிளாரிஃபை கிடைக்கும். உடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு சிறந்த புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். ஆகவே அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அதே போல நம்முடைய சேனல்ல கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா பிரசன்ட் பண்ணிட்டு வரோம். அதாவது மாத பலன்கள், வருட பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், ராகுகேது பயிற்சி பலன்கள், இந்த காம்போல கோச்சார பலன்களை ரொம்ப டீடைலா பிரசன்ட் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோல நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. ஏதோ அந்த வீடியோக்கள் மூலமா உங்களுக்கு குறைந்தபட்ச புரிதலாச்சும் ஏற்படும் அப்படின்னு நான் நம்புறேன். And finally, very limited time. So be cool, stay happy, stay healthy and enjoy.